ஆனால் அந்த மியூசிக் மட்டும் எடுத்தானா அந்த வீடியோ முடிஞ்சிடும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு சரி. முன்னாடி இப்போ ரீசெண்டாக அந்த பெண் குயின் வீடியோஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பெண் குயின் ஏன் தனியாக நடந்து போச்சுன்னு உன்னோட தாட்ஸ் என்ன? என் தாட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வாழ்ற மேட்ரிக்ஸ் சிஸ்டமேட்டிக் லைஃப்ல இருந்து தன்னோட கோலை மட்டுமே நம்பி ஓடுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அந்த பெண் குயினை. சரி சிவா ப்ரோ, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? பெண் குயின் வீடியோ எப்படி இருந்துச்சு? நேற்றே பார்த்தேன் ப்ரோ. அது ஸோ அதை வச்சு நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கான ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கான ஒன்று நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடச்சிடும். நீ ஏதோ யோசித்து வச்சுட்டு என்கிட்ட கேட்குற. சரி, உன்னோட கருத்து என்ன இதில்? ஸோ 18 வருஷம் கழிச்சு இந்த பெண் குயின் வீடியோ ட்ரெண்ட் ஆனதும் 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப் அடித்ததும் வந்து ஒரு பெரிய ஹிட்டான மூமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி யாராக இருந்தாலும் லைஃப்பில் தோத்துட்டே இருந்தாலும் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி தனியாக போயிட்டே இருங்க. எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு நாள் ஹிட் ஆகிடுவீங்க. இந்த வருஷம் கப் அடிப்பீங்களா? இப்போ கப் அடிக்கிறோமோ இல்லையோ களத்தில் கலக்குவோம், பார்க்கலாம். அடுத்து ப்ரோ, உங்கள் தாட்ஸ் என்ன பெண் குயினை பற்றி? நான் தூங்கிட்டேன், பார்க்கல.